ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 25வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. அதாவது தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இன்னைக்கு பயங்கரமான வசூல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று அதாவது சாட்டர்டே விட சண்டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகமாக தி கோட் திரைப்படம் வந்து கலெக்ஷன் இருக்குது. அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தமிழகத்தில் 25வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே நண்பா, இதுவரையும் 24வது நாள் முடிவில் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25வது நாளில் தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இதுவரையும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த நேரம் முடிவுபடி 212 ஷோ வந்து போட்டிருக்காங்க. 39,904 டிக்கெட் வந்து விற்பனையா இருக்குது. இதன் மூலம் 63 லட்சம் வரையும் இதுவரையும் தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25வது நாளில் கலெக்ஷன் இருக்குது. சனிக்கிழமை மொத்தமாகவே 50 லட்சம் வரையும் தான் கலெக்ஷன் இருந்தது. ஆனா சண்டையில அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் 63 லட்சத்துக்கு மேல கலெக்ஷன் இருக்குது. மொத்தமாக எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான ரிப்போர்ட் நாளைக்கு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேண்டாம். ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க 25வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் தமிழகத்தில் 63 லட்சம் வரையும் கலெக்ஷன் இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.